பிடிஎஸோட ஸ்விம் எம்வியில் ஏன் ஃபீமேல் லீடு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹலோ ஆர்மீஸ், இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் கான்சர்ட்டில் என்ன நடந்துச்சு அண்ட் ஸ்விம் எம்வியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். 4 இயர்ஸ்க்கு அப்புறமா பிடிஎஸோட கான்சர்ட் கோங்காமன் ஸ்கொயரில் ரொம்பவுமே மாசாக நடந்து முடிஞ்சுது. இன்டர்நேஷனல் ஆர்மீஸ் இதை நெட்ஃப்ளிக்ஸில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைமில் ஆரம்க்கு லெக் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஆனாலும் ஆரம் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸோட சேர்ந்து ரொம்பவே டெடிகேட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்விம் சாங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த கான்சர்ட்டை ஆர்மிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சியோல நடந்த இந்த கான்சர்ட்ல பெக்கி ஜி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆர்மிஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ண அந்த வீடியோஸை டிக்டாக்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜேஹோபோட சோலோ சாங் சிக்கன் நூடுல் சூப் சாங்ல வருவாங்கல்ல, அவங்க தான் பெக்கிஜி. பெக்கிஜியோட டிக்டாக்கை பார்த்து ஜேஹோப் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கான்செர்ட்ல பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களோட அவுட்ஃபிட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. கொரியன் டிசைனர் சங்ஸியோ அப்படிங்கிறவரோட டிசைனர் கம்பெனி தான் பிடிஎஸோட ஸ்டேஜ் அவுட்ஃபிட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஃப்ளூயி டாப்ஸ், அவுட்டர் வியர், லூஸ் ஃபிட் ட்ரவுசர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகி இந்த அவுட்ஃபிட் ஜோசன் டைனஸ்டியில் இருக்கிற ஆமோஸை இன்ஸ்பயர் பண்ணி ட்ரெடிஷ்னல் பிளஸ் மாடர்ன் வேல கிரியேட் பண்ணிருக்கு. கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற ட்ராஷை கிளீன் பண்றதுக்காக பிளான் பண்ணது மாதிரி ஆர்மி வாலண்டியர்ஸ் பர்பிள் ரிப்பன்லாம் வியர் பண்ணிட்டு அந்த பிளேஸை கிளீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற கிளீனிங் டீம் கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 12 AM அந்த பிளேஸை வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஆர்மிஸ் அந்த பிளேஸை கிளீன் பண்ணனால அவங்களோட ஒர்க் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. ரிமைனிங் கொஞ்சமா இருந்த லிட்டர்ஸை மட்டும் அவங்க கிளீன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பிடிஎஸோட கான்சர்ட் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது. கான்சர்ட் முடிஞ்ச கையோட பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஜிம்மி ஃபேலன் ஷோக்காக நியூயார்க் போயிருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாரும் ப்ளூ ஜாக்கெட் வியர் பண்ணியிருக்காங்களா? அவங்க மட்டும் இல்லை, பாடி கார்ட்ஸும் சேம் மேட்சிங் ப்ளூ ஜாக்கெட் தான் வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்விம் மியூசிக் வீடியோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்காக போர்ச்சுகீஸ் நேவியில் இருக்கிற 2 வார்ஷிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டி ஃபெர்னாண்டோ 2E க்ளோரியா, செகண்ட் ஒன் த லியோ ஹோலாண்டர்ஸ். இந்த எம்வியில் வர புக்கோட நேம் நார்மல்னு போட்டிருக்காங்க. ஆரம் பக்கத்தில் இருக்கிற மோர்ஸ் கோட் இருக்குல்ல, அதோட மீனிங் நார்மல். மோர்ஸ் கோட் ஹிடன் மெசேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவும் டெலிகிராஃப் வழியாக டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணவும் யூஸ் ஆகுது. அரிராங் ஆல்பத்தோட நெக்ஸ்ட் சாங் நார்மல் அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. இந்த எம்வியில் பிடிஎஸ் மெம்பர்ஸை விட அந்த கேர்ளை தான் அதிகமாக ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் லில்லி ரெயின்ஹெட் தான் அவங்க. ஆர்மிஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பிடிஎஸோட எம்வியில் எப்பவும் ஒரு கேர்ளை ஷோ பண்ணுவாங்க. ஸ்விம் சாங்கோட மீனிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபீமேல் லீடு வச்சிருக்காங்கன்னு ஜிமின் சொல்லியிருக்காரு. ஸ்விம் எம்வி மூலமாக பிடிஎஸ் ஆர்மிஸ்க்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுமா? ஆர்மிஸ் ஒரு சேஃபான பிளேஸை சர்ச் பண்ணும்போதும் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போதும் அவங்க யாருன்னே தெரியாம ரியலைஸ் பண்ணாம இருக்கும்போதும் சூஸ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பிடிஎஸ் நம்ம கூடவே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறவங்களா மட்டும் பிடிஎஸ் இல்ல, அவங்க தூரமா இருந்தாலும் மியூசிக் மூலமா நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு நம்மளை ஹீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த எம்வில அந்த கேர்ள் மட்டும்தான் அந்த ஷிப்ல இருப்பாங்க. ஆனா அவளால பிடிஎஸ் அவங்கள சுத்தி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும், ஆனா அவங்கள டச் பண்ண முடியும். ஆர்மிஸோட லைஃப்ங்கிற போட்ல பிடிஎஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த எம்வியோட ஒரு மெயினான தீம். இந்த ஸ்விம் எம்வி யூடியூப்ல 12 ஹவர்ஸ்க்குள்ள 21.4 மில்லியன் வியூஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. பிடிஎஸோட நெக்ஸ்ட் அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஆர்மீஸ்.